ஓகே கைஸ், இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் T20 சேப்பாக்ல நடந்துச்சு. நான் ஸ்டேடியம்ல தான் போய் மேட்ச் பார்த்தேன் இன்னைக்கு. ஸோ இந்த டிவியில பாக்குறதுக்கும் ஸ்டேடியம்ல பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கிரிக்கெட் மட்டும் டிவியில பாக்குறது தான் நல்லா இருக்கும். எல்லாமே பார்க்கலாம், பிளேயர்ஸோட மிஸ்டேக்கு, ஃபீல்டு எல்லாமே பார்க்கலாம். ஃபீல்டு இல்லை, மற்ற எல்லாமே எனக்கு தெரிஞ்சு பெட்டரா இருக்கும் டிவியில பாக்குறது. பட் ஸ்டேடியம்ல பார்த்தா ஒரே ஒரு இது நல்லா இருக்கும், என்னன்னா ஜாலியா இருக்கும், எல்லா பிளேயரையும் பார்க்கலாம், நல்லா இருக்கும். ஓகே, நான் இதுக்கு முன்னாடி ஸ்டேடியம்லாம் போய் மேட்ச் பார்த்துருக்கேன், இன்னைக்கும் பார்த்தேன். நல்ல மேட்ச் இது, எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தான மேட்ச். ஸ்டேடியம் போய் பார்த்ததுக்கு ஒர்த்தான மேட்ச். அப்படி பண்ணிட்டானுங்க. ஸோ இந்த மேட்ச்ல என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிச்சோன்னா சூரியகுமார் மறுபடியும் நாங்க பவுலிங் போடுறோம் அப்படின்ட்டா. நான் என்ன நினைச்சேன்னா, ஐயோ மறுபடியும் ஆல் அவுட் ஆகிடுவானுங்க அப்படின்னு தான் நினைச்சேன். அந்த மாதிரிதான் நடந்துச்சு. கிட்டத்தட்ட கஷ்டப்பட்டு தான் வந்தானுங்க. அதையே நம்ம இந்தியா வந்து தான் அடிச்சானுங்க. போன வீடியோல நான் என்ன சொன்னேன்னா, அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ல ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. போன வீடியோல நான் என்ன சொன்னேன்னா, ப்ரோ கைஸ் இந்த டீமை வச்சுட்டு நம்ம அப்படியே டோர்னமெண்ட்டுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நிறைய பேர் டென்ஷன் ஆகி, ஓ இந்த டீமை வச்சுட்டு எப்படியா டோர்னமெண்ட் வின் பண்ணுவீங்க அப்படின்னு. எனக்கு புரியுது, நான் தப்பா தான் சொன்னேன். ஏன்னா போன மேட்ச் வந்து நான் லைவ் போட்டேன். லைவ்ல நான் பார்க்கும் போது நான் கிரேசியா இருந்தேன். பார்க்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஐயோ மேட்ச் இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி ஆடுறானுங்க அப்படின்னு இருந்ததுனால எனக்கு பாக்குறதுக்கு அப்படி இருந்தேன். அந்த எக்ஸைட்மெண்ட்ல நான் வந்து அப்படியே சொன்னதுனால பெர்ஃபெக்டா இருந்த மாதிரி இருந்து. எனக்கு தெரிஞ்சு இந்த டீமை வச்சுட்டு டீ கூட அடிக்க முடியாது, அப்படிதான் தெரியுது. அந்த அளவு மோசமா விளையாண்டாங்க இந்தியா. சொல்ல போனா திலக் வர்மா காப்பாத்திட்டா. இன்னைக்கு ஒரே திலக் வர்மா டேயா தான் இருந்து ஸ்டேடியம்ல. எனக்கு முன்னாடியும் திலக் வர்மா தான் நின்றுட்டு இருந்தான் ஃபீல்டுல. பேட்டிங்கும் அவன் தான் பிடிச்சு அடிக்கிறான். உப்பா பயங்கரமா இருந்து இன்னைக்கு. ஸோ மேட்சுக்கு வருவோம். இங்கிலாந்து வழக்கம் போல சொதப்புனானுங்க. கார்ஸ்ன்னு ஒருத்தன் வந்தான்ப்பா, சூப்பரா விளாண்டான். கார்ஸ் செமையா விளாண்டான்ப்பா. 3 விக்கெட்டு 30 ரன்ஸ், 3 6 அடிச்சான். தேவையில்லாம ஆர்ச்சர் ரன் அவுட்லாம் ஆகிவிட்டான். ஃபர்ஸ்ட் பட்லருக்கு வரேன். பட்டர் செமையா விளாண்டான். அவன் மட்டும் ஏதோ தனி பிச்சில் விளாடுற மாதிரி விளாண்டான். இன்னைக்கு ஹர்ஷ்தீப்புக்கு கொஞ்சம் அடி விழுந்துச்சு. ஹர்ஷ்தீப் வந்து எப்பவுமே நல்லா போடுவான், பட் இன்னைக்கு சிங்குக்கு ரொம்ப அடி விழுந்துச்சு. ஃபர்ஸ்டே வந்தாலும் ஃபர்ஸ்ட் பாலே 4 அடிச்சு தான் ஆரம்பிச்சான். ஃபுல் சால்ட் செம ஸ்டார்ட் தான் கொடுத்தான். அடுத்த பால் டக்குன்னு தூக்கியாச்சு. ஹர்ஷ்தீப் வந்து தூக்கிட்டான். சால்ட் உட்கார விடல. ஸோ சால்ட் டக்குன்னு போயிட்டான். டக்கெட் எல்லாம் போயிட்டான். அதுக்கப்புறம் புருக்கு அந்த மற்ற எல்லாருமே வந்துட்டு இந்த 12 22 அந்த மாதிரி அடிச்சிருந்தாங்க. பட்லர் மட்டும் ஒரு 45 சரியான ஒரு நாக் விளையாண்டான். அதுக்கப்புறம் வந்த கார்ஸ் கொஞ்சம் நல்லா விளையாண்டான். 3 6 அடிச்சான். எல்லாருமே நல்லா விளையாண்டாங்க. ஆனா எனக்கு ஏன் தெரியல, ஹர்திக் பாண்டியா 2 ஓவர் போட்டான், 6 ரன் தான் கொடுத்தான். ஏன் அவனை வச்சு இன்னொரு ஒரு ஓவர் போடலாமே. வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு ஓவர் போட்டு 9 ரன் தான் கொடுத்தான். நான் ஒத்துக்கிறேன், ஒரு ரன் போட்டு 9 ரன் கொடுத்தா கொஞ்சம் அதிகம்னே வச்சுக்கலாமே. ஆனா ஏன் வந்து இன்னொரு ஓவர் கொடுக்க மாட்டீங்க வாஷிங்டன்? எனக்கு எதுக்கு வந்து வாஷிங்டன் டீம்ல வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். வாஷிங்டன் சுந்தர் நல்ல பிளேயர் தான், ஆனா வாஷிங்டனை வந்து எதுக்காக வச்சிருக்கீங்க? ஆல்ரவுண்டருக்கு வச்சிருக்கீங்களா, பேட்டிங் வச்சிருக்கீங்களா, பவுலிங் வச்சிருக்கீங்களா? டெஸ்ட்டுக்கும் அப்படிதான் வாஷிங்டன் சுந்தர் எடுப்பாங்க. இந்த ஆஸ்திரேலியா விளையாடும் போது அப்படிதான் அவனை எடுப்பாங்க. ஆனா அவனுக்கு வந்து ஓவரே அவ்வளவு கொடுக்க மாட்டாங்க, உட்காந்து சிராஜுக்கே கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா 2 ஓவர் போட்டு நல்லா போட்டானே, அவனுக்கே கொடுக்கலாமே. இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் அடி வாங்கினாங்க. விக்கெட் என்னதான் வருண் சக்கரவர்த்தி எல்லாம் எடுத்தாலும் அவன் பால்லாம் செம்மாட்டி விழுந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷ்தீப் பால்லாம் பொழந்துட்டாங்க. பாண்டியா நல்லா போட்டான், பண்ண அவனுக்கு ஓவர் கொடுப்பான்னு நினைச்சேன். அவன் ஓவரே கொடுக்கல. அவன் பாட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருந்தான் கிரவுண்ட்ல அங்கேயும் இங்கேயும் டும்கு டும்குன்னு. ஸோ மற்றபடி எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் நல்லா விளாண்டாங்க. கார்ஸ் நல்லா விளாண்டுட்டு இருந்தா. கடைசி ஆர்ச்சர் ரன் அவுட் ஆகிட்டு போயிட்டேன். ஒரு கட்டத்தில் நான் வந்து எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, நான் ஸ்டேடியம் போகும்போதெல்லாம் இதான் நடக்குது. இந்த சென்னையில பார்க்கும் போதெல்லாம் எனக்கு மேட்ச் நல்லா இருக்கணும். இவனுங்க பாட்டுக்கு ஓப்பனிங் நாங்க பிடிக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு ஒரு 100 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேட்டிங் நம்ம இந்தியன்ஸ் என்ன ஆடுறது நம்ம பார்க்கணும். நம்ம எல்லா பிளேயரும் ஆடுறது பார்த்தா தான் நல்லா இருக்கும். ஒரு செல்ஃபிஷாவே யோசிச்சுக்கோங்க. ஸ்டேடியம் போய் மேட்ச் பார்க்குறது, அந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். இவனுங்க என்னன்னா சரசரன்னு விட்டாங்க. நான் மைண்ட்ல என்னன்னா, அதே இன்னும் இங்கிலாந்து கொஞ்சம் அடிங்கடா, இன்னும் கொஞ்சம் அடிங்கடா, அப்பதான் எங்க பசங்க எல்லாம் வந்து நொறுக்குவானுங்க அப்படின்றத. பட் டீசென்டான டோட்டல் தான் 165 ரன்ஸ். ஆனா இந்தியா பேட்டிங் பிடிக்கும் போது அப்படியே மைண்ட்ல என்ன இருந்துச்சுன்னா, ஐயோ இன்னும் கொஞ்சம் விக்கெட் எடுத்துக்கலாம் போல, இவனை டக்குன்னு ஏர்லியாவே எடுத்துக்கலாம் போல அப்படின்ற மாதிரி தான் இருந்து. ஏன்னா அந்த அளவு இருந்து. சேட்டா வந்தாரு இன்னைக்கு. சேட்டா தான் இருந்துச்சு இன்னைக்கு. சென்னையில ஃபுல்லா எல்லாம் சஞ்சு சாம்சன் தலைவன் வந்துட்டான். நானே அப்படிதான் இருந்தேன், சாம்சன் வந்துட்டான்ப்பா இன்னைக்கு பொழக்க போறான் அப்படின்னு. சாம்சன் வந்தான், அபிஷேக் சர்மா வந்தான், ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் ஓவர்னா ஆர்ச்சர்னா பொழந்தாச்சு. அவ்வளவுதான் கைஸ். இது வந்து பழைய ஆர்ச்சர்னா இல்ல. இப்ப வந்து ஆர்ச்சர் வந்து ஒரு மிடியாக்கர் பவுலர், ஒரு சிராஜ் மாதிரி போட்டுட்டு இருக்கான். என்ன கேட்டனா பேஸ் எல்லாமே இருக்கு, பட் அந்த மென்டாலிட்டியை நான் சொல்றேன். ஒரு டைம்ல ஆர்ச்சரை பார்த்து பயப்படுவாங்க. போன மேட்ச் செமையா போட்டான். ஒருவேளை இந்த சென்னை பிச்சுனால அவனுக்கு வந்து அவனுக்கு ஃபிட் ஆகல என்னன்னு தெரியல. மேபி நெக்ஸ்ட் மேட்ச் நல்லா போடுவான்னு நினைக்கிறேன். 60 ரன் கொடுத்துருக்கான். அவன் போட்டாலே முக்காவாசி பால் எட்ஜாகி 6 போகுது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. திலக் வர்மா தொட்டாலே அப்படிதான் போச்சு. ஃபர்ஸ்ட் ஓவரே 3 4 அடிச்சிட்டான். அபிஷேக் சர்மா நல்லா ஸ்டார்ட் கொடுத்தா. அதுக்கு அடுத்த ஓவர்ல வுட் பால் அவுட் ஆயிட்டான். சஞ்சு சாம்சன் வழக்கம் போல நமக்கு தெரிஞ்ச மேட்டர் தான்.
என்ன மாதிரி பண்ணி அவுட் ஆயிடுறான்பா. என்ன பண்ற, இப்ப மறுபடியும் ஜஸ்டிஸ் ஃபார் சஞ்சு சாம்சன் ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்குவாட் வந்து இன்னும் தேர்ட் T20 வந்து அடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்ம் ஆரம்பிச்சிருவாங்க. ஜஸ்டிஸ் ஃபார் சஞ்சு சாம்சன், ஜஸ்டிஸ் ஃபார் சஞ்சு சாம்சன், ஜஸ்டிஸ் ஃபார் ருத்ரா ஜெய்குவாட் அப்படின்னு ஆரம்பிச்சிருவானுங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஆரம்பிச்சானுங்க, நல்லா ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சூரியகுமார், திலக் வர்மா தான் ஒன் டவுன் வந்தான் இன்னைக்கு. அவன் கொஞ்சம் நல்லா பேட்டிங் ஆனா, சூரியகுமார் லேண்டா அவனும் அவுட் ஆயிட்டான். இந்த கார் செமையா போட்டான் இன்னைக்கு, கார் செமையா போட்டான். த்ரூ ஜுரேல் அடிச்சது வந்து ஒரு நத்திங் ஷாட், அதெல்லாம் ரொம்ப சீப்பா அடிச்சுட்டு போனான். இங்க நிக்கிறான் ரஷீத், அவன் கையில கொடுத்துட்டு போறான் கேட்ச் போடுறா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியா அவனும் சப்பை அவுட் ஆயிட்டு போனான். அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தரும் திலக் வர்மாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. நல்ல வாஷிங்டன் சுந்தர் ஒரு 3-4 ஒரு 1-6 அடிச்சான், ஒரு 26 ரன் சம்திங் அடிச்சான் வாஷிங்டன் சுந்தர். இருந்தாலும் திலக் வர்மா அந்த சைடு ஆர்ச்சர் போட்டுட்டான்னு வச்சுக்கோங்க. ஆர்ச்சர்ட்ட எதுக்கு பட்லர் பால கொடுக்குறான்னா விக்கெட் எடுக்கிறதா கொடுக்குறான். ஆனா திலக் வர்மா ஆர்ச்சர் போட்டாலே 6 தான் அடிக்கிறான், போட்டாலே 6. எப்பெல்லாம் ஆர்ச்சர் வரணும் அப்பெல்லாம் 6. ஆர்ச்சர் இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஃபர்ஸ்ட் T20ல என்னன்னா பட்லர் சிரிச்சுக்கிட்டே இருந்தான் ஈன்னு. இன்னைக்கு என்னன்னா பட்லர் ஒரு மாதிரி பேயா பார்த்த மாதிரி இருக்கிறான். நமக்கு பட்லர் வந்து கீப்பரா பார்த்தே பழகிடுச்சா, திடீர்னு இப்ப இந்தியா ஃபீல்டுல பட்லர் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே இருந்தாங்க, பாக்கிறது பேயா பார்த்த மாதிரி இருந்தா. ஆனா பட்லர் உண்மையிலே கேப்டன்சில நல்லா பண்ணான். இன்னைக்கு ஹர்ஷ்தீப் சிங் எல்லாம் வந்துட்டு சூப்பரா தூக்கினான். ஹர்ஷ்தீப் சிங் வந்து என்னதான் பவுலரா இருந்தாலும் நல்லா விக்கெட் எடுக்கிற ஆள் தான். பென் டக்கெட் வந்து எங்க முன்னாடி தான் நின்றுட்டு இருந்தான். லாஸ்ட் பால்ல ஹர்ஷ்தீப் வந்துட்டு எப்படியும் பெரிய ஷாட் தான் போவான்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அடுத்த ஒரு திலக் வர்மா பேட்டிங் பிடிக்கணும், சிங்கிள் எடுக்க முடியாது ஹர்ஷ்தீப் சிங். சோ அதனால அவன் ஒன்னும் பெரிய ஷாட்டுக்கு தான் போவான், அதுதான் ஒர்த்தானது. சோ பெரிய ஷாட்டுக்கு போவான்னு தெரிஞ்சே என்ன பண்ணானா பட்லர் டக்கெட்டை தூக்கி முன்னாடி வச்சிட்டான். நீ முன்னாடி வந்துட்டு அப்படின்னு அங்க இருந்து கூப்பிட்டான். முன்னாடி வந்து ஹர்ஷ்தீப் என்ன பண்ணான்னா அவசரப்பட்டு டக்கெட் இல்லையே அங்க ஃப்ரீயா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாலுக்கு அடிச்சான். ஆர்ச்சர் பிடிச்சு அவுட் பண்ணி விட்டான். பட்லரோட கேப்டன்சி உண்மையிலே இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. உண்மையிலே எஃபர்ட்லாம் நான் நல்லா போட்டு பார்த்தேன். ஃபீல்டு மாத்திக்கிட்டே இருந்தான், இந்தியன்ஸ்க்கு வந்து பேனிக்க கொடுத்துக்கிட்டே இருந்தான். திலக் வர்மா காப்பாத்திட்டான். சொல்ல போனா மத்த எவனுமே விளையாடல. போன வீடியோல நான் லைவ் போட்டதுனால நான் எக்ஸைட்மெண்ட்ல குழம்பிட்டு இருந்தேன். அந்த ஒரு 10 நிமிஷம் தான் போன வீடியோ நான் போட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ அப்படிதான் இருக்கும், ஷார்ட்டா தான் இருக்க போது. ஏன்னா அது ஒரு எக்ஸைட்மெண்ட்ல நான் சொன்னேன் இந்த டீம் எதை வேணாலும் அடிக்கலாம் அப்படின்னு. இந்த டீமை வச்சு காப்பி கூட அடிக்க முடியாது, அதான் தெரியுது. எவனாவது ஒருத்தன் காப்பாற்ற வேண்டியதா போச்சு, எவனாவது ஒருத்தன் காப்பாற்ற வேண்டியதா இருக்கு. நான் உண்மையிலே இந்தியா தோத்துருவானுன்னு நினைச்சேன் ஒரு கட்டத்துல. ஒரு முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சேன். கடைசி ஏதோ பிஷ்னா எல்லாம் 2-4 அடிச்சிருந்தான். பிஷ்னா ஐயோ எங்க எனக்கு ஒண்ணுதான், ஒன்னே டக்குன்னு அவுட் ஆயிட்டு போட்டா நிம்மதியா இருக்கும். அந்த கடைசி வந்துட்டு இப்ப நினைச்சு பாருங்களேன், லாஸ்ட் ஓவர் வந்து இந்தியா தோத்துருந்தா எப்படி இருந்திருக்கும், டென்ஷன் ஆயிருப்பானாலாம். கடைசி திலக் வர்மா இருந்து ஒரு 4 அடிச்சு சீனா முடிச்சான்டா. எப்படி ஒரு மேட்ச முடிக்கணுமோ அப்படி ஒரு மேட்ச முடிச்சான், நிம்மதியா இருந்து பாக்குறதுக்கு. அப்போ அடா காப்பாத்தி. இன்னைக்கு ஃபுல்லா திலக் வர்மா தான் என் முன்னாடி திலக் வர்மா நின்றுட்டு இருந்தான். இன்னைக்கு ஃபுல்லா எங்க முன்னாடி திலக் வர்மா தான் நின்று இருந்தான். அவரை கை காமிச்சிட்டு இருந்தான். ஊன்னா எங்க பார்த்தாலும் திலக்கு, பேட்டிங் பிடிச்சா திலக்கு, ஃபீல்டிங் நின்னா திலக்கு, எங்க பார்த்தாலும் திலக் வர்மா தான். இன்னைக்கு 6 அடிக்கிற ஷாட் எல்லாம் இன்னைக்கு அவன் தான். திலக் வர்மா ஆடுறது எல்லாருக்குமே தெரியும். லைட்டா சூரியகுமாரோட ஸ்வாக் இருக்கும், கொஞ்சம் காக்கி ஆடுவான். ஆர்ச்சர் போடுறான், எல்லா பாலும் சும்மா பின்னாடி தூக்குறான் 6, இங்க தூக்குறான் 6, எங்க போட்டாலும் 6. செம்மட்டி இன்னைக்கு ஜாலியா நம்மளோட பேட்டிங் பாக்குறது. மத்தபடி யாரு கேட்டாலும் மத்த எல்லாருமே சொதப்பதான் செஞ்சாங்க நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம். சூரியகுமார் வரான் ஒரு மாதிரி அவுட் ஆயிட்டு போறான் சூரியகுமார்லாம். ஹர்திக் பாண்டியா சொல்லவே வேண்டாம். ஹர்திக் பாண்டியா, சஞ்சு சாம்சன் அவுட் ஆகும் போதுலாம் அப்படியே போய் என்னடா உன் பிரச்சனை அப்படின்னு கேட்கணும் போல இருந்து எனக்குலாம். போய் கேட்டலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். பிறகு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு தான் வேண்டாம்னு விட்டுட்டேன். சோ அதுக்கப்புறம் எப்படியோ ஜெயிச்சிட்டானுங்க. ஆனா இந்த விக்டரிக்கு தான் எதிர்பார்த்தேன். லாஸ்டா இந்த இந்தியன் மேட்சுக்கு முன்னாடி இப்படிதான் வேர்ல்டு கப்புக்கு போனேன். 2023 வேர்ல்டு கப்போட இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இங்கே தான் நடந்துச்சு, சென்னையில வச்சு. ஆஸ்திரேலியாவோட நடந்துச்சு குரூப் ஸ்டேஜ். அதுலயும் இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஒரு 3 விக்கெட் டக்குன்னு போயிடும். ரோஹித் அவுட் ஆவான், ரோஹித் டக்கு, ஸ்ரேயர் டக்கு, இஷான் கிஷன் டக்குன்னு நினைக்கிறேன். 3 பேர் டக் அவுட் ஆவானுங்க நினைக்கிறேன். டக்குன்னு அவுட் ஆவானுங்க. கடைசி விராட் கோலி, KL ராகுல் நின்று ஆடி ஜெயிச்சு கொடுப்பானுங்க. அதே மாதிரிதான் இந்த மேட்ச் இருந்துச்சு. என் கண்ணு ஃபுல்லா திலக் வர்மா அவுட் ஆயிடக்கூடாது, அவுட் ஆனா முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் நினைச்சேன். பட் எல்லாரும் வரானுங்க, அடிக்கிறானுங்க, போறானுங்க. அக்ஷர் பட்டேல் வரான், அடிக்கிறான், போறான். எல்லாம் த்ரூ ஜுரேல் கையில கொடுத்துட்டு போனான். அவன் மட்டும்தான் விளையாண்டான். வேற வாஷிங்டன் சுந்தர் வந்து கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணான். எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டன் சுந்தருக்கு வந்துட்டு அவன் வந்து அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா என்னன்னு தெரியல. வாஷிங்டன் சுந்தருக்கு சென்னையில செம இது இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம சென்னை ஸ்டேடியம்லாம் அவனுக்கு பயங்கரமான என்ட்ரன்ஸ் இருந்து வாஷிங்டன் சுந்தர் வரும்போதெல்லாம். ஹர்திக் பாண்டியாவுக்கும் அப்படிதான் இருந்து. பட் வாஷிங்டன் சுந்தருக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா இருந்து நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வருண் சக்கரவர்த்திக்கும் தான். வருண் சக்கரவர்த்தி பவுலிங் போடணும், நல்லா சப்போர்ட் எல்லாம் பண்ணானுங்க. பட்
வாஷிங்டன் சுந்தரை வந்து ஏன் சீரியஸா எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அவனோட ரோலை வந்து கரெக்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்களா, நீ இப்படி பண்ணு அப்படின்னு. I don't know guys, அவன் நல்லா தான் பண்றான். அவனோட ரோல் வந்து இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த 26 ரன் வந்து ஒர்த்து. கொஞ்சம் திலக் வர்மாவோட நின்னுதுல வந்து ஒர்த்தானதுதான். மத்தபடி திலக் வர்மா வேற லெவல் பண்ணிட்டான். இன்னைக்கு ஒரே திலக் வர்மா டேயா தான் இருந்துச்சு. காப்பாத்தி விட்டுட்டான். போன வீடியோல இந்த டீமை வச்சுட்டு டோர்னமெண்ட் அடிப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். இல்ல இல்ல இல்ல, அது அடிக்க மாட்டாங்க. அது போக போக பாப்பா. இன்னும் ஒரு 3 மேட்ச் இருக்கு. நல்ல வேலை 2 மேட்ச் ஜெயிச்சிட்டோம். ஐ திங்க் வாஷ் அவுட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. பட்லர் கம்பேக் கொடுப்பானா எனக்கு என்னன்னு தெரியல. அடுத்து வந்து ராஜ்கோட்ல தான் நடக்குது. எப்படி அவன் வந்து கம்பேக் அடுத்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். இங்கிலாந்து வந்து ஜெயிக்காட்டி அவ்வளவுதான். நம்ம 3 மேட்ச் சீரிஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவனுக்கு வின் பண்ணா என்ன, நம்ம தோத்தா என்ன, வின் ஆனா என்ன. ஸோ எனக்கு தெரிஞ்சு சென்னையில இன்னைக்கு ஒரு செம பீக்கான மூமெண்ட் நடந்துச்சு. சென்னை ஸ்டேடியம்ல ஒரு ஒர்த்தான மேட்சுக்கு போயிட்டு வந்தேன். எனக்கு நல்லா இருந்துச்சு. 3rd மேட்ச் என்ன பண்ணா பாப்பா. எனக்கு வாஷ் அவுட் பண்ணா நல்லா இருக்கும்பா. வாஷ் அவுட் பண்ணிருக்கா. தயவுசெய்து இங்கிலாண்டை வாஷ் அவுட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுங்க. முகமது ஷமியோட இதுதான் எனக்கு ஒரே ஒரு தாட்டாவே இருக்கு. என்ன பண்ணுவானுங்க ஷமியை வச்சுட்டு. உண்மையிலே ஷமிக்கு என்னதான் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. ஸோ பாப்போம் கைஸ். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் போடுங்க. ஓகே, ஸோ see another video and remember it, always be on top. Cheers.